சுயநீதியினால் உண்டாகும் ஞானம் எப்படிப்பட்டது? அது என்ன சுயநீதியினால் உண்டாகும் ஞானம்? நான் வந்து ஒரு சுயநீதி உள்ளவனாக இருக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும். அந்த ஞானம் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சுயநீதி என்ன மற்றவங்க இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், நான் எப்படி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அல்லது அந்த இடத்துக்கு தகுந்தவாறு என்னை எப்படி காண்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த ஞானத்தை கொடுக்கும் அந்த சுயநீதி. எப்படின்னா சுய இஷ்டமான ஆராதனை. ஆராதனைனா என்ன? என்னையே நான் ஜீவ பலியாய் கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. ஆனால் நான் இப்படிப்பட்ட சுயநீதியில் இருக்கிறவனாக இருந்தால் நான் சுய இஷ்டமான ஆராதனை செய்வேன். என் இஷ்டத்துக்கு இதுதான் கரெக்டு, நான் செய்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய ஆராதனை அவர்கள் சுய இஷ்டமானதாக